சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிந்து இப்போ வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு அன்னபூர்ணி கூப்பிட்டா தான் வீட்டுக்குள்ளார வருவேன், அப்படி இல்லைன்னா நான் இங்கேயே உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பேசி பார்க்குறாங்க. ஆனால் சிந்து வந்து போகிறதா இல்லை. சிவா வந்து அப்படியே கண் கலங்கி போய் மட்டும் நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா மகா வந்து சிந்துக்கிட்ட கலாட்டா பண்ணுறாங்க. ஆனால் சிந்து ரொம்ப கோபமாக பேசி நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளார வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் சிந்து எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதவையும் மூடிடுறாங்க. ஆனால் சிந்து அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. சிவா தான் பாவம் அப்படியே கண் கலங்கி போயிருக்காரு. இதுக்கடையில் ஆறுமுகம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. மகா வந்து சிவா கிட்ட உனக்கு சிந்துவோட மேலே இறக்கமே வரக்கூடாது, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் அன்னபூர்ணி கிட்டலாம் வந்து பேசுகிறாங்க, இப்படி நடக்கிறது தப்பு அப்படி இப்படின்னு. ஆனாலும் அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்தை மிரட்டி அதெல்லாம் கிடையாது, பண்ண துரோகத்துக்கு இந்த தண்டனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடையில பைரவியை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆறுமுகம் பாவம் என்னென்னமோ பேசி பார்க்குறாரு, யாருமே ஒத்துக்கல. இப்படியா இவங்க இருக்கும் போது பார்த்தோம்னா ஆறுமுகம் வந்து சிவாகிட்டையும் பேசுகிறாங்க. நைட் ஆகிடுது, இருட்டில் பார்த்தோம்னா பசியில் தான் உட்காந்து கிடக்குறாங்க. இப்போ ஆறுமுகம் சொல்கிறாரு, நீ போய் சாப்பாடு கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் சிவா கொண்டு போய் சிந்துக்கிட்ட கொடுக்குறாங்க. சிந்து ஆனால் அதை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க. நான் இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா நீ வந்து அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி உன் மேலே அவங்க வந்து அத்தை கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அன்னபூர்ணி அவங்க சொன்னால் தான் என் கழுத்தில் தாலி கழட்டுவேன், அதுக்கப்புறம் அவங்க சொன்னால் தான் என் கூட வாழ்வேன், வேணான்னு சொன்னால் என்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. சிவாவால் எதுவுமே பதில் சொல்லவே முடியல. கடைசியில் சாப்பாடையும் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறாரு. தண்ணி இதெல்லாம் கேட்டு பார்க்குற எதுவுமே வேணான்றாங்க. இப்போ அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா நைட் ஆகிடுது. அப்படியே அந்த பேக்கை வச்சு படுத்துருக்காங்க வெளியில். அப்புறம் பார்த்தோம்னா சிவா கொண்டு போய் ஒரு போர்வை போத்துறாரு. அதையும் வேணான்னு சொல்லிட்டு சிந்து வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க. என்னன்னாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா அப்படியே ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சிந்து வெளியில் அப்படியே இருந்து அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் வந்துடுது. அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்த நாளும் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே எசகி கிட்ட சொல்லி ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் சிந்துவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து அன்னபூர்ணிக்கிட்டையும் சொல்கிறாங்க. அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா எதுவும் காயம் இல்லாமல் எதுவும் பிரச்சனை இல்லாமல் சிந்து அங்கேருந்து போக வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மட்டும் சொல்லிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ரவுடிங்க வந்து காரில் வராங்க. வந்து சிந்துவோட பேக் எடுத்து சிந்து வந்து அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. சிந்து வந்து சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரேன்னு கூப்பிடுறாங்க. சிவா வந்து மேலே படுத்திருக்காரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் கண்டிப்பாக செம மாசாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.